இந்த பூமியில முதலில மனிதராக தோன்றி வளர்ச்சி பெற்று விண் சென்ற முதல் மனிதன் அகஸ்தியன். ஆனால் அப்படி விண் சென்ற அந்த முதல் மனிதன் அவன்தான் இங்கே முதலிலே இதை பெற்றான் என்ற எந்தவிதமான சரித்திர ஆதாரம் சான்று எதுவுமே இல்லாத காலத்தால் மறைந்து விட்டது. அதனால்தான் ஞானகுரு அவர்கள் அகஸ்தியர் அவர்தான் இந்த ஞானத்திற்கு திறவுகோலாக அமைந்தவர் என்று குறிப்பிட்டு, ஆனால் யாம் சொல்லும் அகஸ்தியர் இன்று கதைகளில் சொல்லக்கூடிய அல்லது காவியத்தில் காட்டக்கூடிய அகஸ்தியர் இல்லை என்று வேறுபடுத்தி காட்டுகின்றார். என்றால் அவர் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர், விண் சென்ற முதல் மனிதன், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று இன்று எந்த சிவனை அது கடவுளாக சித்தரிக்கப்பட்டு அதற்கு ஒரு கதையையும் காண்பித்து திருமணமாகும் பொழுது வடக்கு திசையில் எடை கூடியதாகவும் அகஸ்தியனை சிவன் கூப்பிட்டு நீ தெற்கிலே சென்று சமப்படுத்து என்று ஒரு காவிய கதையாகத்தான் சித்தரித்து விட்டார்களே தவிர அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை இன்று இருக்கக்கூடிய அகஸ்தியருடைய கதைகளிலே திரித்து அந்த சிவன் இட்ட கட்டளைப்படி அந்த குரு முனி அவர் சென்று அங்கே திருமண காலங்களில் கூட்டம் அதிகமானதால் எடை கூடி பூமி கவிழும் நிலைகளை இவன் ஒருவன் தனித்து நின்று அங்கே அமர்ந்து இந்த பூமியை நிலை தடுமாறும் நிலையை சிவன் கட்டளைக்கேற்ப தடுத்து நிறுத்தினான் என்று இப்படி திருப்தி விட்டார்கள். இதே போன்று வாதாபியை வெல்லக்கூடிய நிலைகளையும் அந்த அசுரனை வீழ்த்தக்கூடியதையும் கணபதியிடம் அந்த வரத்தை வாங்கி விநாயகருடைய அந்த அருள் சக்தியால் வாதாபியை வென்றார் என்று வாதாபி கணபதி என்றும் இப்படியெல்லாம் திருத்தி கூறியதால் தான் சாமிகள் அதை அப்படி சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அகஸ்தியரை பற்றி காவியங்களிலே மகாபாரதத்திலும் வருவார், ராமாயணத்திலும் வருவார். ஆக இவர்கள் காட்டுப்பக்கம் செல்லும் பொழுதெல்லாம் அகஸ்தியரை அதாவது பாண்டவர்கள் சந்தித்ததாகவும் அல்லது ராமாயணத்திலும் இவர்கள் சந்தித்ததாகவும் அவர் காடுகளிலே தவம் இருப்பவர் என்றும் இப்படி இடையிடையே தோன்றி மறையக்கூடியவர்கள் போன்றே காண்பித்து மாற்றிவிட்டார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட பதிவுகள் தான் இன்றைய சமுதாயத்திலே உண்டு. அதனால்தான் இந்த பதிவு நமக்கு வேண்டாம், இதில் மூலக்கூறுகளை மாற்றியமைத்தது என்று சுட்டிக்காட்டி ஞானத்தின் திறவுகோல் என்றால் அதற்கு ஈஸ்வரப்பற்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். மெய்ஞான விழிப்புக்கு வித்திட்டவர் அகஸ்தியர் என்றால் முதல் மனிதர். அவர் இந்த பூமியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு செல்லும் நிலையாகவே அவர்தான் முதலில் விண் செல்லுகின்றார். அதற்கு சில விளக்கங்களையும் கொடுக்கின்றார்கள் ஈஸ்வரப்பட்டவர். உலகம் எப்படி தன் ஈர்ப்பு பிடிப்புடன் தன் வளர்ப்பின் செயலுடன் சுழன்று வருகின்றதோ அதைப் போல நம் உயிராத்மாவை இந்த பூமியின் ஈர்ப்பு பிடியிலிருந்து விடுபட்டு செல்ல தன் எண்ணத்தின் உந்து விசையால் நீரமில காற்றில் விண்ணுலக ஒளி அமிலத்தை சுவாசத்தால் உடல் எடுக்க, அதாவது தன் எண்ணத்தின் உந்து விசையால் நீர் அமில காற்றில் விண்ணுலக ஒளி அமிலத்தை சுவாசத்தால் உடல் எடுக்க நாம் மேற்கொள்ளும் தவத்தின் தனித்துவத்தால் தரணியின் மெய்யை உணர்ந்து தான் மெய் ஞான வெளிப்பு எய்த மூல நாடியாக மூச்சலையின் சக்திதனை மூலமாக்கிய அந்த மகரிஷிகளின் சக்திகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். மெய்ஞான விழிப்பு எய்த மூல நாடியாக மூச்சலையின் சக்திதனை மூலமாக்கிய. ஏனால் இந்த விண்ணுலக ஆற்றலை நாம் இந்த உடல் கூறுகளிலே, அதனால்தான் நீரமில காற்று என்று இங்கே நாம் புவியின் ஈர்ப்பின் பிடிப்பில் இருக்கின்றோம். அதற்குள் விண்ணுலக ஒளி அமிலத்தை நாம் சுவாசத்தால் ஈர்க்க வேண்டும் என்று இந்த விஞ்ஞான ரீதியாக உணர்த்த வேண்டும் என்றால் வடக்கு திசை நம் பூமியில் வெளியிலிருந்து வருவதை இழுக்கின்றது, தென் திசையோ வெளி தள்ளுகின்றது. ஆக இது ரெண்டும் சீராக இருப்பதால் வடக்கிலிருந்து இழுப்பதும் தெற்கிலே தள்ளுவதுமாக பூமி சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. அதாவது வடக்கு தெற்கு என்று காந்தத்தை வைத்தோம் என்றால் ஒட்டிக்கொள்ளும். இதையே வடக்கு வடக்கு என்று வைத்தால் விலக்கி தள்ளிவிடும். அதே தத்துவ பிரகாரம்தான் நாம் இன்று தெற்காக இருக்கின்றோம். ஆகையால் இந்த பூமியுடைய ஈர்ப்பின் பிடிப்பிலே நின்று கொண்டிருக்கின்றோம். வடக்கிலிருந்து வரக்கூடிய சக்தி நாம் தெற்கிலிருந்து ஈர்க்கப்படும் வடக்கு தெற்கு என்று
புவியின் பிடிப்பில் இருக்கின்றோம். அதைத்தான் இங்கே ஈஸ்வரப்பட்டவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி, நாம் மேற்கொள்ளும் தவத்தின் தனித்துவத்தால் தரணியின் மெய்யை உணர்ந்து தான் மெய்ஞான வெளிப்பெய்த மூல நாடியாக மூச்சலையின் சக்தி தன்னை மூலமாக்கி அந்த மகரிஷிகளின் சக்திகளை நாம் பெற்று பழகுதல் வேண்டும். அந்த முதல் மகரிஷி வின்சென்றவன் தான் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் யாரெல்லாம் பின்பற்றி சென்றார்களோ, ஈஸ்வரப்பட்டு சொல்வது போன்று அந்த மூச்சலைகளை வடக்கு வடக்கு என்று மாற்றி அமைக்கும் பொழுது இந்த புவியின் ஈர்ப்பிலிருந்து உந்தி அந்த உயிரான்மாவை அதுவே அகசியன் வாழும் இடத்திற்கு அழைத்துச் செல்கின்றது. ஆகையினால் தான் இங்கே ஞானகுரு அவர்களும் இந்த ஞானத்திற்கு திறவுகோல் அகஸ்தியர் என்று இன்று கதையில் வரும் அகஸ்தியர் அல்ல என்பதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றனர். என்றால் இங்கே சாதாரண ஒரு தெய்வத்திடம் வரம் வாங்கி தெய்வத்தின் சக்தி பெற்ற ஒரு முனிவராக இப்படிப்பட்டு சித்தரித்துதான் இன்று காட்டப்பட்டிருக்கின்றது. அகஸ்தியன் பெற்ற அமானுஷ்யமான மிக மிக சக்தி வாய்ந்த நிலைகள், அகண்ட அண்டத்தினுடைய ஆற்றல்கள் காலத்தால் மறைக்கப்பட்டு விட்டது. அதனால் தான் இதை சொல்லுகின்றார். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், யுகங்களாக மகரிஷிகளின் தொடர்பலைகள் வளர்ச்சியின்பால் செயலுற்று அவர்கள் வழிவகுத்து தந்த அந்த மெய்ஞான விழிப்பே மனிதனின் ஞானத்தின் வளர்ச்சிக்கு செயலாற்றும் திறவுகோல் என்பதை ஈஸ்வரப்பட்டு தெளிவாக சொல்லுகின்றனர். இன்றைய விஞ்ஞான கலியுகத்தில் மனித ஞானத்தை விழிப்புறச் செய்ய மெய்ஞானிகள் கண்ட ரிஷிகளின் தொடர் அலையின் கருத்தின் கோவைகளை, அதாவது அந்த உபதேச கருத்துக்களை, அவர்கள் கண்ட உண்மைகளை, அதைத்தான் உங்களுக்கு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றேன் என்று ஈஸ்வரப்பட்டரும் சொல்லுகின்றார். நமது ஞான குருவும் சொல்லுகின்றார். அது செடி கொடிகள் தனக்கொத்ததை ஈர்த்து வளர்த்து விளைந்த பின் பலன் தருவதைப் போல நாம் அந்த அகஸ்தியமா மகரிஷி காட்டிய வழியில் நம்முடைய சுவாச அலையின் செயல்தன்மைகளை சீராக்கிடல் வேண்டும். அந்த அலைத்தொடரை, அந்த அகஸ்தியருடைய உணர்வை, அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து சென்ற சென்ற அந்த முதல் மனிதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் இந்த மெய்ஞான விழிப்பை எய்தலாம். இந்த மெய்ஞான விழிப்பை எய்தம் என்றால் அவன் துருவத்தை நுகர்ந்து எந்த வட திசை என்று சொல்லினோமோ அந்த வட திசையின் வழியாக அவன் நுகர்ந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நாமும் அவன் சென்ற பாதையில் செல்ல முடியும். ஆக வடக்கு வடக்கு என்று காந்த புலன்கள் அருகருகே கொண்டு வந்தால் விலக்கித் தள்ளுவது போன்று நாம் இந்த புவியீர்ப்பின் பிடிப்பிலிருந்து செல்ல முடியும். இதுதான் இங்கே ஞானத்தின் திறவுகள் என்று. என்றால் மனிதன் எந்த நிலையில் இருக்கின்றான், எந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் ஈஸ்வரப்பட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த உலகில் பல வகையான வாகனங்கள் உண்டு. ஒவ்வொன்றும் மனிதன் தனது என்ன ஆற்றல் கொண்டு வேகமாக செல்லும் நிலைக்கு உருவாக்கப்பட்டதான். அந்தந்த வாகனங்களின் சுதிக்கொப்ப அது ஓடுவதைப் போன்று, கதிக்கொப்ப அது ஓடுவது போன்று மனித ஆற்றலின் உந்து விசையையும் அதிகப்படுத்தினால், ஏனென்றால் நாம் இந்த மனிதனாக இருக்கின்றோம். நம்முடைய உந்து விசையை பலம் சம்பாதிப்பதிலும் சொத்து சேர்ப்பதிலும் சுகமாக வாழ்வதிலும் தான் இந்த உந்து விசையை வைத்திருக்கின்றோமே தவிர, ஆனால் இந்த வேகம் கூட்டும் வாகனங்கள் அன்று சாதாரணமாக இருந்தது. அது கார், ரயில், விமானம், அதற்கப்புறம் ராக்கெட் என்று எப்படி வளர்ச்சி பெற்று வந்ததோ அது விஞ்ஞானத்தில் விசைகளை கூட்டி வளர்ச்சிக்கு வேகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கே கூட்டிய நிலைகளை இங்கே வாகனங்களின் ஆற்றலின் அறிவுத்திறன் வளர்ந்ததைப் போல மெய்ஞான வளர்ச்சி, அதைத்தான் மெய்ஞான விழிப்பு என்று சொல்லுகின்றார். ஆக சாதாரண நாம் கண்களால் திறந்து விழித்து பார்ப்பது வேறு, அதுவே பூர்வ மத்தியோடு ஒன்றி நாம் பிடர்கண் என்று சொல்லும் சிறுமூளை பாகத்தோடு இது அனைத்தும் ஒருக்கச் சேர்த்து இந்த மெய்ஞான விழிப்பாக, இந்த மெய்ஞான வளர்ச்சியில் விருப்புடன் பயணிக்கும் பாதையே மனிதன் சக்தியை கூட்டும் என்ன ஆற்றல். அது சாதாரண மனிதன் தனது ஆறாதறிவை இதன் வழிதான் சிந்திக்கின்றான். ஆக தனக்குள் இருக்கும் உயிரான நிலையோ அல்லது தனக்குள் இருக்கும் பிடர்கண் என்று சொல்லக்கூடிய சிறுமூளை நிலைகளையோ அவன் எண்ணி பார்ப்பதில்லை. விஞ்ஞனுடைய ஆற்றலையும் அவன் எண்ணி பார்ப்பதில்லை, எட்டி பிடிப்பதும் இல்லை. ஆக இயந்திரங்களை வைத்து கருவிகளை வைத்துத்தான் உற்று நோக்குகின்றானே தவிர தனக்குள் இருக்கக்கூடிய அகக்கண்ணையோ ஞானக்கண்ணையோ ஆக சுவாசக்கண்ணையோ உணராதபடி இந்த அடிப்படையிலே செல்வதால் தான் அந்த ஞானத்தின் திறவுகளை அவனால் பிடிக்க முடியவில்லை. அந்த முன் சென்ற முதல் வின் சென்ற அகசியனுடைய உணர்வுகளையும் பெற முடியவில்லை. ஆக ஆன்மீக நிலைகளை காட்டியவுடன் அகசியனை ஒரு சாதாரண நிலையாக சித்தரித்ததால் அந்த அகசிய நிலை காலத்தால் யாருமே பெற முடியாத நிலை ஆகிவிட்டது. அந்த காலத்தால் பெற முடியாத நிலையைத்தான் விஞ்ஞான அடிப்படையிலும் சரி, பக்தியின் அடிப்படையிலும் சரி, மாற்றப்பட்ட, மறைக்கப்பட்ட, மறைந்தே போன உண்மைகளைத்தான் ஞான குருவும் சரி, ஈஸ்வரப்பற்றும் சரி, அகசியரை ஞானத்தின் திறவுகள் என்று சுட்டிக்காட்டி அந்த மகரிஷிகளின் அழைத்தொடரை நாம் பெற்று அவள் சொன்ன முறைப்படி நாம் அகக்கண்ணின் துணை கொண்டு, ஞானக்கண்ணின் துணை கொண்டு, சுவாசக்கண்ணின் துணை கொண்டு விண்ணுலக ஆற்றல் நாம் அந்த அமிலத்தை, அந்த உணர்வுகளை, அந்த சக்திகளை நமக்குள் சேமித்து நமக்குள் வளர்த்து அதையே சக்தி வாய்ந்ததாக பெருக்கினோம் என்றால் அவன் நுகர்ந்த அதே துருவத்தின் வழி, அவன் இந்த துருவத்தின் வழி வின் சென்ற அதே பாதையில் நாமும் வின் சென்று அவன் நிலையை அடைய முடியும். அவனைப் போன்று நாம் ரிஷித்தன்மை பெற முடியும், சப்த ரிஷி மண்டலங்களாக வாழ முடியும்.
அதனால்தான் இதை ஞானத்தின் திறவுகோல் என்று தெளிவாக இரண்டு குருவுமே நமக்கு இதை வழிகாட்டுகின்றார்கள்.